ఎక్కడో ఒక దగ్గర క్యాంటీన్ పెడితే అర్థమవుతుంది. ஐயோ இன்னும் தள்ள கூட முடியல. வந்தாச்சுங்க நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு. அவங்களுக்குலாம் தெரியும்ண்ணா. நெருப்பு எங்க இருந்தது, பெட்ரோல் எங்க இருந்தது கேட்கக்கூடாது. பெட்ரோல் பங்கு பக்கத்துல இருந்ததெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டா அவங்களுக்கு செய்யறதுன்னு திட்டமிட்டு பிளான் பண்ணி வரானுங்க. எப்படி செஞ்சா என்ன? ஃபங்க்ஷனுக்கு அப்போ எப்போ போயிட்டு போட்டோம் எல்லா கட்சியிலுமே ஒரு பதவி வரணும், ஒருத்தனை கொல்லணும்னா கணக்கு. கணக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு கலாட்டா பண்ணி அந்த கலாட்டாவில் நாம முன்ன வந்துடணும். எந்த கட்சியிலேருந்து எல்லாமே இப்போ இந்தியா பூரா உலகமே அப்படிதான். நமக்கு இப்போ புதுசாக தெரியுது. மற்ற நாட்டெலாம் நாகரிகமாக வந்துச்சு. நம்ம நாட்டில் இப்போ தான் வருது. இன்னும் நம்ம நாட்டில் அகிம்சை ஏசுன மாதிரி ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை கொடுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. புது பழசு தான். புது மாடல். ஆனால் கொஞ்சோண்டு இரும்பு எடுத்துக்கிட்டு எவ்வளோ காலத்து ஊற்றி இவ்வளோ நடுத்தில் சந்து இருக்குமா? சந்து இருக்குது. கொஞ்சோண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாலம் போகுதுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே பாலம் போகுது. अरे ले रहा, गाड़ी में लोड कर दे रहा। ரயில்வே ஸ்டேஷன் பாலம். பயங்கர பெரிய ஸ்டேஷன். என்ன ஸ்டேஷன் போகும் எவ்வளோ பெருசு இருக்குது. असली फोन पे कर फ्रेंड्स और जंक्शन बंदाची
இப்போ தான் வந்து ஜங்ஷன்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க சத்திரத்துக்கு தான் போய் தங்க போகிறோம். எங்கே போய் தங்குறோம் நான் போய் காட்டுறேங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. எத்தனைனே தெரியல. 9 வரைக்கும் இருக்குது. நம்பர் போட்டு 9 10 தெரியல எவ்வளோ, நிறையா ஆனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளேயே வந்து வண்டி போகிறதுக்கு வந்து பிரிட்ஜ் இருக்குது, பாலம் கட்டியிருக்காங்க. இப்போ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா ஸ்டேஷனே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜிகி ஜிகி ஜிகின்னு. இது சென்னை பிளாட்ஃபார்ம் மாதிரி பயங்கர பெருசாக இருக்குது. சென்னை பிளாட்ஃபார்ம் வந்து எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நாம் வந்தது வந்து 22வது பிளாட்ஃபார்ம். மொத்தம் 22 பிளாட்ஃபார்ம் இருக்காங்க. டேங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம வந்து இப்போ தங்க போகிறோம். இதுதான் அந்த சத்திரம். ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குமோ தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் காலையில் கொல்கத்தா வந்தாச்சு. கொல்கத்தா வந்துட்டு இந்த ஹவுரா பிரிட்ஜெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு வந்தோம். பார்த்தா வந்து ஹோட்டல் சாத்தியிருக்கு. ஹோட்டலில் இது ஒரு நாட்டுக்கோட்டை சத்திரம் மாதிரி. இந்த சத்திரம் பேர் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம். வந்து பார்த்தா சாத்தியிருக்கு. ஆனால் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குங்க. இதை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது. பாருங்கள், இதை வந்து ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. அந்த காரணத்தினால தான் இங்கே வரோம். எப்பயுமே காசிக்கு போனாலும் இதே நாட்டுக்கோட்டை சத்திரம் தான். அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து இவங்க வச்சுருக்காங்க சத்திரம், தமிழ் ஆளுங்களுக்காகவே. சத்திரத்தங்காலம் தான் வந்தோம். பார்த்தா ஃபோன் எடுக்கல. அங்கே இருக்க மேனேஜரு என்ன பண்ணுறேனே தெரில. இப்போ வேறு ஹோட்டல் இருக்கான்னு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. இங்கே இருக்க ஏரியாலாம் பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒயர் போகுது பாருங்கள். கண்ணா அப்படின்னான்னு நம்ம ஊரில் ஒரு ஒயரை கண்டுபிடிச்சி வேலை செய்கிறதுக்கு எல்லோரும் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கண்ணா அப்படின்னான்னு ஒயர் போகுது. இது வந்து பயங்கர பிஸியான வீதி போல். அப்போ தான் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:34 தான் ஆகுது. இப்போ வந்து கடையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து விடிஞ்சால் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும்னு தெரில. இந்த ஏரியாவில் பயங்கர ரஷ்ஷான ஏரியா தான் நினைக்கிறேன். ஏன்னா சூப் பாலிஷ் போடுற கடையெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க, அங்கே தங்கியிருக்க சத்திரம் இருங்க. பக்கத்தில் போய் காட்டுறேன். பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. ஒயர் பார்த்திங்களா எவ்வளோ ஒயர் போகுது. இதில் தங்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம லக்கேஜில் இங்கேயே வச்சுட்டே உட்காந்துருக்கோம். உள்ளே எல்லா இடத்துலையும் பீடாக போட்டு துப்பிக்கிட்டு எல்லாம் கையில் பார்த்து தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அங்கே ஒருத்தர் நாக்கில் கேசரி போட அப்படியே கையில் வச்சு ஜூஸ் புழிஞ்சிட்ருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் துப்பி வேறு வச்சுருக்கிறானுங்க. இதில் வண்டி ட்ராலியை தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே யாரா நீங்கள் பாருங்க, ரோட்லேயே வச்சு முடி வெட்டிகிட்டு இருக்காங்க. சேவிங் பண்ணுறாங்க. ரோட்லேயே வச்சு. அந்த நாட்டுக்கோட்டை சத்திரம் வேறு இன்னும் திறக்கலைங்க. வந்து வேறு சத்திரத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். அது நல்லாவும் இருக்கும். அதனால் வேறு சத்திரம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பக்கத்தில்
அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே தமிழ்நாட்டுக்காரரு, இங்கே இட்லி விற்றுட்ருக்காரு. 25 வருஷமாக இங்கே இருக்காராம். அவர் தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு கைடு மாரி. இங்கே முன்னாடி போகிறாரு. அந்த சத்திரம் எப்படி இருக்குமோ தெரியல. ரோடு ஃபுல்லாக துப்பி வச்சுருக்காங்க வேறு. இதே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த கடையில் எவ்வளோ ஹார்ன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல் ஆஃப் ஹார்ன்ஸ் பாங்கரா. இது எதுவும் மார்க்கெட்டு போல். மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் திரும்ப முதல்ல இருந்து. இன்னும் வந்து எல்லாம் அந்த ஸ்ட்ரீட்லாம் ஆக்டிவ் ஆகல. ஆக்டிவ் ஆனிச்சுன்னா எந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குன்னு தெரியல. கல்கத்தா இது வந்து துப்பாக்கி படத்தில் வந்து தளபதி வேறு ஊருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேபி